வணக்கம். இன்று க என்ற எழுத்துக்கு உள்ள மாற்றொலிகளை பற்றி பார்ப்போம். க என்ற இந்த ஒலியனுக்கு 3 மாற்றொலிகள் உள்ளன. க, க, ஹ. முதலிலே க இந்த ஒலி மொழி முதலிலும், அதாவது சொல்லின்ற முதலிலும், மொழியினுடைய நடுவிலே இரட்டிக்கும் பொழுதும், இக்க பக்கம் இக்க என்று இரட்டிக்கும் பொழுதும், அதே போன்று இட் இஸ் ஒலிகளுக்கு பின்னாலும் க என்று ஒலிக்கும். இப்போது மொழி முதலிலே வருவதற்கு உதாரணங்களை பார்ப்போம். கடல், காலி, கப்பம், கடவத்தை, கிளி, கால், கீரி, குடை, கூடை, கெஞ்சு, கெடு, கேள்வி, கேள், கேடி, கை, கொடு, கொடி, கொள்கை, கொழுந்து, கோட்டை, கோடி, கோடை, கோது, கௌரவி. இப்போ மொழி முதல்ல மொழி நடுவிலே இரட்டிக்கும் பொழுதும் கேண்டு வரும். அதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். அக்கா, பக்கம், சாக்கடை, சர்க்கரை, கொக்கு, கைக்குழந்தை, கைக்கூலி, கூக்குரல், குக்கல். அதே போன்று இட் ஒலிக்கு பின் பற்கள், பற்களும் இல்லை, பற்களும் இல்லை, பற்கள், சொற்கள், மேற்கு, தெற்கு. அதே போன்று இஸ்ஸொலிக்கு பின்பு பாஸ்கரன், பாஸ்கரன். அப்போ இஸ் இக்க என்று போடுறதில்லை, பா இஸ்க, பாஸ்கரன். அடுத்தது க என்ற ஒலி மாற்றொலி எங்கெங்கே ஒலிக்கும் என்று பார்த்தால், இன், இன், இன் என்ற ஒலிகளுக்கு பின், எழுத்தல்ல ஒலிகளுக்கு பின்னால் க என்று ஒலிக்கும். உதாரணத்தை பார்ப்போமே. சங்கு, பங்கு, வெங்காயம், தேங்காய், மாங்காய், வாங்கு. இன்னுக்கு பிறகு பாருங்கள், கண்கள், கண்காட்சி. இன்னுக்கு பிறகு மான்கள். அடுத்தது ஹ, ஹ என்ற இந்த ஒலி இரு உயிர் ஒலிகளுக்கு இடையில் வரும். இரு உயிர் ஒலிகளுக்கு இடையில் வரும். அதே போல் இல், 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 இர் ஒலிகளை அடுத்தும் வரும். ஹ என்ற ஒலி. இப்போ இந்த க, ஹ மொழி முதல்ல வராது. பாப்போம் இந்த ஹவுக்கு உதாரணங்களை. இரு உயிர்களுக்கு இடையில் உள்ள காகம், காகம் இல்லை, காக்கம் இல்லை, காகம். அந்த நடுவில் உள்ள அந்த க, ஹ என்று வருகின்றது. காகம். பகல், பகல், பக்கல் இல்லை, பகல். முகம், முகம் என்பதும் இல்லை, முகம் என்பதும் இல்லை, முகம். வேகம், தேகம், பாகல், விகாரை, மகன், மகள், மல்லிகா, மோகன். இல்லுக்கு பிறகு பார்த்தால் செல்க, செல்க இல்லை, செல்க இல்லை, செல்க, வெல்க, கல்கி, விரல்கள். இல்லுக்கு பிறகு வாழ்க, வாழ்க, வாழ்க்க இரண்டும் இல்லை, வாழ்க. அடுத்த எள்ளுக்கு பார்ப்போம். கொள்கை. இதற்கு பிறகு வேர்கள், ஊர்கள். பார்த்தீர்களா அன்புள்ளவர்களே? அப்போ இந்த க என்ற ஒலிக்கு
எழுத்துக்கு 3 மாற்றலிகள் க க ஹ. அது எங்கெங்கே வரும்? ஏனைய மொழிகளிலே இப்பொழுது சிங்களம் அல்லது சமஸ்கிருதம் வேறு வேறு மொழிகளிலே வெவ்வேறு இடத்துல வரும். பாருங்கள், க மொழி முதல்ல வருவதில்லை. ஏனைய மொழிகளிலே வரலாம். அதாவது க வருகின்றது, கேவும் ஹேவும் மொழி முதல்ல வருவதில்லை. இப்போ சிங்களத்தில் க க ஹ 3மே முன்னுக்கு வரும். ஆகவே இதை உணர்ந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், வேறு மொழிகளிலே உள்ள சொல்லை முன்னுக்கு ஹ என்று போட்டு அதுக்கு வடமொழிகாவை போடலாம். மற்ற இடங்களில் வடமொழிகா தேவையில்லை. இந்த ஹாவுக்கு இரு உயிர்களுக்கு இடையில் ஹ வரும். இப்போ ரூபவாகினி என்று சொன்னால் அந்த ஹீக்கு தமிழ் எழுத்து ஹீனாவை போடலாம், வடமொழி ஹீனா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதை உணர்ந்து தமிழை தமிழாக எழுதுவோம், வாசிப்போம், கதைப்போம், பேசுவோம், கேட்டு விளங்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.